ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ யார் கூட சேர்ந்தா நல்லாயிருக்கும்னு நான் கேட்டதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தீங்க. யாருமே மூணாவதா ஒரு பொண்ணு வருவா அப்படின்னு எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக போனாலுமே இதுக்குள்ளே நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 16. ஓனடராவோ ரோரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்கும் போது நீ இப்ப வரைக்கும் அவன் மேல ஒரு மூவ் கூட பண்ணல, ஏன்னா இவ்வளவு பயந்தாங்குழியா இருக்கியோன்னு ரோரி திட்டவும், சாரிப்பா அப்படின்னு ஓனடரா சொல்றா. நீ எப்ப அவனை டேட்டிங் கூப்பிட்டு அவன் கூட ஒன்னா இருக்க போறியா அப்படின்னு ரோரி சொல்லவோ, ஆக்சுவலி ரோரி அது வந்து நாளைக்கு ஏஜிஜா எங்க வீட்டுக்கு வரான் அப்படின்னு ரோரி சொல்லவோ, ரோரி செம ஷாக் ஆகுறா. அன்னைக்கு ஒரு நாள்னு காமிக்கிறாங்க. சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓனடரா நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இந்த வீக்கெண்ட் உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்கவோ, டேட்டிங்க்கு இன்வைட் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று இருக்கு, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்கவோ, பார்ட் டைம் ஜாபா அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். எங்க எம்ப்ளாயி ஒருத்தங்க லீவ் போடுறாங்க, சோ எங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபர் தேவைப்படுது, எனக்கு தெரிஞ்ச நல்லா சமைக்கிற ஆள் நீ தான், அதனால தான் உன்ட்ட வந்து கேட்கறேன்னு ஓனடரா சொல்லவோ, ஓனடரா கூட வேலை பார்க்க போறடா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். சம்மர்ல எப்படிடா அவளை பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து காலிங் பில் அமைக்கி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகி இப்போ ஓனடராவோட அந்த ஹோட்டலுக்கு போறான். ஓனடரா ஃபேமிலி தான் இதை ரன் பண்றாங்க. நம்ம ஹீரோ உள்ள போனா இன்னும் அது ரெடி ஆகல, ஸ்டாக் வேணும் முன்னாடியே சொல்லிருக்கல அப்படின்னு ஓனடரா அம்மா போன்ல கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஸ்கூல் பையன் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, போய் லாலி பாப்பா சப்போ அப்படின்னு அவங்க கோவமா பேசவோ, ஐயோ அம்மா இதுதான் அந்த பார்ட் டைம் ஜாபர்னு சொல்லவோ, ஹலோ ஏஜிஜோ இங்க வந்ததுக்கு தேங்க்ஸ்னு ஓனடரா வைக்கப்படுறா. இந்த யூனிஃபார்ம்ல அவ கியூட்டா இருக்காளே அப்படின்னு ஹீரோ பாக்குறான். யாரு இவன் சமைப்பானா, இந்த ஒல்லி பாச்சாவான்னு அவங்க அம்மா கேட்கவோ, கிரசாக்கி மாதிரியே இவங்களும் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கூல் பையன் சாதாரண கிச்சன்ல சமைக்கிறது வேற, இங்க சமைக்கிறது வேறன்னு சொல்லவும், ஏஜிஜோவை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா, அவன் டெய்லி ஒரு பெரிய கேங்குக்கே சமைச்சு போடுறான், அதுவும் தனியாலான்னு ஓனடரா சொல்லவும், நீ சொன்னா சரிதான், இருந்தாலும் இவனோட ஸ்கில்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணாம இங்க வேலைக்கு விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு டிஷ் செய்ய சொல்றாங்க. உன்னால முடியும் ஏஜிஜோ அப்படின்னு ஓனடரா பாக்குறா. ஓனடரா அம்மா சொன்ன அந்த டிஷ்ஷை ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நம்ம ஹீரோ செய்யவே போறேன். பட் நம்ம ஹீரோ சொன்னதை வச்சு செஞ்சதுலயே வேற லெவல்ல சமைச்சிருக்கான். டேஸ்ட்டுமே வேற லெவல்ல இருக்கு. பேரு ஈஜிஜோன்னு தானே சொன்னேன், பசமா கல்யாணம் பண்ணி எங்க ஃபேமிலிக்கே வந்துறேன்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் சாக்குன்னு உன் பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டல்ல, இவன் சமையல் உண்மையிலேயே வேற லெவல், நம்ம ஃபேமிலி பிசினஸ் நல்லா பாத்துப்பான் அப்படின்னு ஓனடராவோட அம்மா கலாய்க்கிறாங்க. ஓனடரா ரொம்பவும் வைக்கப்படுறா. சரி கிச்சனை இவன் பொறுப்புல விட்டுட்டு போறேன், நான் பைசால ஜாமான வாங்கணும், பீன்ஜாம் பேஸ்ட் அவனுக்கு எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி கொடு. அப்புறம் இவன் முன்னாடி இருக்கும்போது நீ ரொம்ப வைக்கப்படுறியே, உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஓனடரா சொல்லவும், சரின்னு அவங்க கிளம்பியிருந்தாங்க. சாரி பாயிச்சோ எங்க அம்மா எப்பவும் அப்படித்தான் சொல்லவும், பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஓனடராவோ எதை எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குறா. எல்லாத்தையும் சூப்பரா ஞாபகம் வச்சிருக்கேன், நீயும் சமைப்பியோ நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல நான் சமையல் பண்ணா அது ரொம்பவே கேவலமா தான் இருக்கும், பட் நான் சமையல் பண்றது அதிகமா பார்த்திருக்கேன், அதனால அதை மெமரைஸ் பண்ணிட்டேன். ஒரு தடவை நானும் சமையல்ல இறங்கினேன் தான், பட் அதை சாப்பிட்ட எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 3 நாள் எங்க கடையை மூடிட்டோம். பட் பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்றதுல ரொம்பவும் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வா செஞ்சு காமிக்கிறா. பாவ் இது சூப்பரா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறேன். 2 பேரும் சேர்ந்தா பெர்ஃபெக்ட் விஷயத்தை கிரியேட் பண்ணலான்னு வா சொல்றா. பட் நம்ம ஹீரோ அதை டபுள் மீனிங்ல எடுத்துக்கிறான். நான் அவ கூட சேர்ந்தா மேரேஜ் பத்தி பேசுறாளா, ஐயோ அப்பெல்லாம் நான் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஃபேமிலியான மாதிரி தெரியுது, இப்படியே என் லைஃப் இங்க இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. மிஸ்டர் யோஷினோங்கிற ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வராரு. அவருக்கு தேவையான ஸ்வீட்ஸ் வந்துட்டு ஓனரா கொடுக்குறா. என்னமா பொண்ணு நம்ம எப்ப டேட்டிங் போலாம் அப்படின்னு அவர் கலாய்க்கவும், திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு ஓனரா சொல்றா. இந்தாங்க உங்க பேலன்ஸ் துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாகி டக்குன்னு அவர்கிட்ட சேஞ்ச கொடுத்துட்டு அவரை அனுப்பி வச்சிருந்தான். இந்த கிழட்டு பசங்க எல்லாம் ஏன் தான் அப்படி இருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவர் எப்பவும் அப்படிதான்ப்பா. ஆமா ஹீஜிஜோ சிட்டே கூட நீ இன்னும் டேட்டிங் போவியான்னு கேட்கவும், அவ கூட நான் எதுக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சொல்ற அப்படின்னு பா கேட்கறா. ஓ ஆமால அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட், ஆமா நாங்க டேட்டிங் போவோம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஈஜிஜோ உனக்கு விஷயம் தெரியாதான்னு ஓனடரா கேட்கவோ, என்னதான் நம்ம ஹீரோ கேட்கறான். சிட்டோகே வந்துட்டு சொல்லலையா நீங்க ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறத அவ எப்பவோ என்கிட்ட சொல்லிட்டான்னு ஓனடரா சொல்லவும், நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்போ சிட்டோகே உன்கிட்ட அதை சொல்லலையான்னு கேட்கவும், எப்போல இருந்து உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கவும், ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்தே தெரியும் ஓனடரா சொல்றா. இவ்வளவு முக்கியமான விஷயத்த சிட்டோகே என்கிட்ட சொல்லலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். தான் ஈஜிஜோ இத்தனை நாள் என் முன்னாடி வியாடா நடந்துக்கிட்டானா, அப்புறம் ஏன் போட்டோவை அவன் மறைக்கணும் அப்படின்னு ஓனடரா யோசிக்கிறா. ஓனடராக்கு நாங்க ஃபேக்கா தான் டேட் பண்றோம்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்போ நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இல்ல அது அவ்வளோ சிம்பிள் இல்ல, ரைட்டான டைமிங்கா பார்த்து தான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. வெளியே புயலும் மழையுமா இருக்கு, இன்னைக்கு இங்க ஒரு புயல் வருது அப்படின்னு யோசிலையும் சொல்றாங்க. புயல்ல உங்க அம்மா வந்துருவாங்களா நம்ம ஹீரோ கேட்டா, ஓனடரா அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா என்னது அப்படியா அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் வெக்கப்படுறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த புயல்ல எங்க அம்மாவால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, சோ கடையை நம்மளே தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், அவ்வளவுதானே நம்ம ஹீரோ கேட்கறான். புயல்ல பஸ் ட்ரெயின் எதுவும் ஓடல, நீ வெளியே போறது டேஞ்சரஸ், சோ நைட்டு எங்க வீட்லயே தங்கிக்கிட சொன்னாங்க அப்படின்னு ஓனடரா சொல்லவோ, என்ன அது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் ஓனடரா வீட்டுல நைட் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, உங்க அப்பா இருப்பாங்களான்னு கேட்கவும், அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, என் தங்கச்சி ஹாஸ்டல்ல தான் படிக்கான்னு சொல்லவும், ஓ ஓனடராக்கு தங்கச்சி இருக்காளா, ஐயோ இப்ப அது ரொம்ப முக்கியம் இல்லையே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், அதுவோ இவா கூட தனியாவா அப்படின்னு சொல்லி நம்ம
ஹீரோ யோசிக்கிறான். இல்ல ஒண்ணுடா, நான் தனியா போக கூடியா உடைய மட்டும் கூட நான் கிளம்புறேன். நம்ம ஹீரோ வெளியே போனா வீட்டோட ஓடெல்லாம் பிச்சுக்கிட்டு பறக்குது. நம்ம ஹீரோவால வெளியே போக முடியல. ஒன்னுடராக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐயோ சந்தோஷத்துல என் மூஞ்சில சிரிப்பு வந்துட்டே இருக்கே, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால வேற எதையோ பத்தி திங்க் பண்ண முடியலையான்னு வா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஃபேஸ் அவ கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீச்சிச்சோ நம்ம டின்னருக்கு என்ன பண்ணலான்னு வா கேக்குறா. ஒன்னுடரா நீ ஏன் ஸ்மைல் பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், அது நேத்து படத்துல ஒரு காமெடி பார்த்தேன், அதை நினைச்சு சிரிச்சேன்னு வா சமாளிக்கிறா. நான் இங்க தனியா தங்குறத நினைச்சு வா பதட்டத்துல இருப்பான்ல நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐயோ டாபிக்க மாத்தணுமே, ஆமா பேசாம நீ ரூமுக்கு வாயேன். ஐயோ இது இன்னும் தப்பா போதே அப்படின்னு ஒன்னுடரா யோசிச்சுட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு வா யோசிச்சுட்டு இருந்தா. நான் ரூமா வந்து பாக்குறது உனக்கு ஓகே தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ கண்டிப்பா எனக்கு ஓகே தான், அப்படி இங்கே வெயிட் பண்ணி ரூம் போய் கிளியர் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒன்னுடரா டக்குன்னு ஓடிடுதா. நம்ம ஃபாஸ்டா போய் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு ரூம் கிளியர் பண்ணி வச்சிருந்தா. எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ செலக்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவனை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு போகும்போது நம்ம ஹீரோ இருக்கிற ஒரு போட்டோ அவளோட ரூம்ல இருக்கும். சோ டக்குனா அந்த போட்டோ ஃப்ரேமையும் வந்து மறைச்சு வச்சிருந்தா. ஏஜிஜோ இப்ப மேல வா அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. யோசிச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணோட ரூமுக்கு போனதே இல்ல, அதுவும் ஒன்னுடரா ரூமுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ உள்ள போய் பாக்குறான். அவள மாதிரி அவ ரூம் கியூட்டா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். வெயிட் பண்ண நான் போய் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன்னு வா கிளம்புறா. இந்த இடத்துல தான் ஓனடரா டெய்லியும் தூங்குவா, இந்த இடத்துல தான் படிப்பா, இந்த இடத்துல தான் ட்ரெஸ் மாத்துவா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்பெல்லாம் நான் தப்பா திங்க் பண்ணக்கூடாது. அட இது என்ன போட்டோ, ஒருவேளை அவளோட கிரஷோட போட்டோவா, இது அவ பிரைவசி நான் பார்க்க கூடாதுதான், இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்ப அந்த போட்டோ எடுத்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி போறான். எடுக்கலான்னு போறதுக்குள்ள டீ எடுத்து வந்துட்டேன் அவன் வந்து நிக்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு போய் உட்காந்துருந்தான். சரி நமக்கு டைம் போறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும், எதையாச்சும் பேசிட்டு இருக்கலாமா அப்படின்னு ஓனடரா கேட்கறா. ரெண்டு பேரும் அமைதியா இருக்கவும் நம்ம ஏன் வேர்ட் செயின் விளையாடக்கூடாதுன்னு வா கேட்கவும் கான்வர்சேஷன்லாம் பண்ணி போர் அடிச்சு கடைசியாக தான் அதுக்கு போவாங்க, இப்பவே அதுக்கு போவேனாமே நம்ம ஹீரோ சொல்றான். நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன் அதான் பேச வரலன்னு சொல்லவும் ஒன்னுடராவு என்ன மாதிரி ஏதாவது கஷ்டப்படுறா, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு உன் சின்ன வயசு போட்டோலாம் இருக்கா அதை காமியே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது மூலியமா பேச டாபிக் கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் நல்ல ஐடியான்னு அவ்வளோ எடுத்து காமிக்கிறா. ரோடி கூட பாஸ்கெட் பால் விளையாடும் போது இந்த டைம் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், நீயும் நானும் கூட 8th கிரேட்ல ஒன்னா தான் படிச்சோன்னு வா சொல்லவும் பட் 9th தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒன்னுடரா இந்த வயசுலயும் கியூட்டா இருக்காளே அப்படின்னு. ஈவன் ஒன்னுடரா பேக்ரவுண்ட்ல ரொம்பவே குட்டியா இருந்தா கூட கரெக்டா நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறான். பட் இந்த போட்டோ எதுலயும் நான் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல ஏஜிஜோ நீ இருக்க பாரு அப்படின்னு பேக்ரவுண்ட்ல கொட்டியா நம்ம ஹீரோ தெரிஞ்சாலும் கரெக்டா அவ அதை ஸ்பாட் பண்ணி காமிக்கிறா. என் கண்ணுக்கே நான் தெரியலனா கூட நீ கரெக்டா அதை கண்டுபிடிச்சிட்டப்பா, உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா நீ ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லவும் நான் உன் லெவலுக்குலாம் ஒன்னும் ஃபேமஸ் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஒன்னும் ஃபேமஸ் கிடையாதுன்னு அவ சொல்றா. உன்னை விடவும் நான் கம்மி ஃபேமஸ் தாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல ஏஜிஜோ அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மிடில் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு ஒன்னு லவ் பண்ணா அப்படின்னு ஒன்னுடரா சொல்லவும் என்னது அதுக்கு வாய்ப்பே இல்ல, யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கற ஒரு சீக்ரெட்னு வா சொல்லவும் இப்பதான் நம்ம மிடில் ஸ்கூல் முடிச்சிட்டோமே சொல்லுப்பா நம்ம ஹீரோ கேட்டா. அது சீக்ரெட் தான் சொல்ல மாட்டேன். அம்மா நீ ஷூவை எப்ப மீட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒன்னுடரா கேட்கறா. நானும் அவனும் கிண்டர் கார்டன்ல இருந்தே ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னுடரா கூட இந்த மாதிரி பேசுறது ஃபன்னா இருக்கு, இந்த மொமெண்ட்ஸ் அப்படியே நீடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. அடா மழை விட்டுடுச்சே அப்படின்னு சொல்லி ஒன்னடரா வந்து பாக்குறா. இப்பதான் இது கண்டினியூஸா போகணும்னு நினைச்சா அதுக்குள்ள மழை விட்டுடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சரி அப்படின்னா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இல்ல போவேனா இங்கே தங்குனவா சொல்லணும்னு நம்ம ஹீரோ எதிர்பார்க்கறான். சொல்றதோ கரெக்ட் தான், சரி நீ கிளம்புனவா சொல்றா. அடுத்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்னைக்கு நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அடுத்து நான் ஒன்னடராவை எப்ப பாப்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது ஒன்னடரா நம்ம மிடில் ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா இருக்கிறோம், பட் இப்போ வரைக்கும் என்கிட்ட உன் நம்பர் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் அட ஆமா இல்ல நம்ம ஏன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட கூடாது அப்படின்னு ஒன்னடரா கேக்குறா. ஐயா ஒன்னுடரா நம்பர் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகும். ரெண்டு பேரும் அவங்க நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஈச்சோ என்கிட்ட நம்பரை கேட்பான்னு எதிர்பார்க்கல, இன்னைக்கு நாள் இது ஏதோ கனவு மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒன்னுடரா யோசிச்சுட்டு மிடில் ஸ்கூல்ல ஒன்னு லவ் பண்ண அந்த பொண்ணு அது நான் தான் அப்படின்னு சொல்லி மெசேஜ்ல டைப் பண்றா. நம்ம ஹீரோக்கு அதை சென்ட் பண்றதுக்கும் அவ ரெடி ஆயிருந்தா, பட் இருந்தாலும் அந்த மெசேஜ் அப்படியே டெலிட் பண்ணிருந்தா. ஓகே பாய் ஏஜிச்சோ அப்படின்னு வா சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறான். இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்னுடராவோட நம்பர் வாங்கிட்ட, இனி எப்பனாலும் நான் அவகிட்ட பேச எதுக்கு எப்ப வாச்சு இப்பவே மெசேஜ் பண்றேன், உன் கூட இன்னைக்கு நான் பேசினது ரொம்பவே என்ஜாய் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சென்ட் பண்றான். நானும் என்ஜாய் பண்ண குட் நைட் நம்ம அனுப்பவும் குட் நைட்னு போட்டுட்டு அவ்வளவுதாடா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்கு நான் பண்ணதை சொன்னா ரோரி பெருமைப்படுவா அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்னுடரா தூங்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி அப்படின்னு சொன்னாலுமே கூட அது உங்களை குழப்பை விடுற மாதிரியும் வேற லெவல்ல சூப்பராகவும் இருக்கும். என்னதான் 3 பொண்ணுங்க கிட்ட தான் சாவி இருக்கு அப்படின்னாலுமே நம்ம ஹீரோவை லவ் பண்றது மொத்தம் 4 பொண்ணுங்க, ஏன்னா சுகமியும் அதுல கணக்குல உண்டு. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.